வெல்ஃப்ரெட் ஓவன் எழுதிய ஸ்ட்ரேஞ்ச் மீட்டிங் போமுடைய சம்மரியை இந்த வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். வெல்ஃப்ரெட் ஓவன் ஒரு பிரிட்டிஷ் பாய்ட். 1918 இந்த போம் எழுதியிருக்கிறாரு. 1919 இந்த போம் பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ 1918 இந்த போம் எழுதியிருந்தாலும் அடுத்த வருஷத்துலேயே 1919 வாரில் இறந்துட்டார். அதனால் இவர் இறந்ததுக்கப்புறம் தான் இந்த போம் பப்ளிஷ் ஆகிருக்குது. இந்த போமுடைய பிளாட் a soldier in hell meets an enemy soldier who reveals that the speaker killed him அப்படிங்கிற பிளாட்டோட தான் இந்த போம் எழுதப்பட்டிருக்குது. இந்த போமுடைய ஆத்தர் வில்ஃப்ரெட் ஓவன். இவர் பொயட் மட்டும் கிடையாது, இவர் ஒரு பிரிட்டிஷ் சோல்ஜர். வாரில் ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு சோல்ஜர் தான் இந்த போம் எழுதியிருக்கிறாரு. அப்போது அப்படிப்பட்ட ஒரு பொயட்டு தன்னுடைய போமில் வார் சப்ஜெக்ட் தான் எழுதியிருக்கிறாரு. இதில் என்ன எழுதியிருக்கிறாருன்னா, ஒரு சோல்ஜர் இருக்கார். அவர் இறந்ததுக்கப்புறம் ஹெல்லுக்கு போயிட்டார். ஹெல்னா நரகம், நரகத்துக்கு போயிட்டார். அங்கே எனிமி சோல்ஜரை மீட் பண்ணுறார். யாருன்னா ஒரு சோல்ஜர். அவர் வாரில் ஒரு எனிமி சோல்ஜரை கொன்னுட்டார். இப்போ 2 பேருமே என்ன ஆகிட்டாங்கன்னா ஹெல்லில் இருக்கிறாங்க. அதாவது கொல்லப்பட்ட சோல்ஜரும் ஹெல்லில் இருக்கார். அந்த சோல்ஜரை கொன்ற சோல்ஜரும் ஹெல் நரகத்துக்கு 2 பேருமே போய் இருக்கிறாங்க. அங்கே 2 பேர் சந்திக்கும் போது என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறதான் இந்த போம் இருக்குது. தீம் ஹைலைட்ஸ் த ஷேர்டு ஹியூமனிட்டி ஆஃப் போத் சோல்ஜர்ஸ் அண்ட் த சென்ஸ்லெஸ்னஸ் ஆஃப் வார். ஸோ இது என்ன தீமில் இந்த போம் எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோல்ஜர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய மனிதாபிமானம், எப்படியெல்லாம் மனிதாபிமானத்தை ஷேர் பண்ணணும், மனிதாபிமானத்தின் மூலம் வரக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படிங்கிறது, மனிதாபிமானத்தோடு இருக்கணும். இதுக்கு மீறி இருந்தால் என்னென்ன விளைவுகள் வரும்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. அப்புறம் சென்ஸ்லெஸ்னஸ் ஆஃப் வார், அதாவது போரில் சண்டை போடுறது எந்த அளவுக்கு தீமையானது, எந்த அளவுக்கு அர்த்தம் இல்லாதது அப்படிங்கிறது. ஸோ இந்த போய்ட்டு வாருக்கு அகெயின்ஸ்டாக தான் எழுதுகிறாரு. இந்த போரை சப்போர்ட் பண்ணி எழுதலை, இதுக்கு அகெயின்ஸ்டாக தான் போம் எழுதியிருக்கிறாரு. இதில் இந்த போமை படித்து முடிச்சதுக்கப்புறம் என்ன மெசேஜ் நமக்கு தெரியுதுன்னா, கால்ஸ் ஃபார் ரெக்கன்சிலியேஷன் அண்டு சாலிடாரிட்டி. ஸோ எல்லாருமே ஒருவருக்கொரு ஒற்றுமையாக சகோதரத்துவமாக இருக்கணும். ஒரு 2 பேருக்கு சண்டை வருதுன்னா சண்டையை மறுபடியும் அந்த சண்டையெல்லாம் மறந்து ஒன்றா இருக்கணும், சாலிடாரிட்டியோடு இருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த மெசேஜை சொல்லியிருக்காரு. 2 நாட்டுக்குள்ளே சண்டை வருதுன்னா சண்டை பேச்சு மூலமாக தீர்த்துக்கணும். அதை போர் செஞ்சு அது மூலமாக நிறைய உயிர்களை பலி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. டிஸ்பைட் தி ஆன்கோயிங் வயலன்ஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட். ஸோ இந்த போம் எழுதி ஒரு 100 வருஷம் இருந்தாலும் இன்னமும் சில நாடுகளுக்கு இடையில் வார் நடக்குது, அதில் நிறைய உயிர்கள் இறக்குறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ இந்த போம் உள்ளே போகலாம். எஸ்கேப் டு அ டனல். இப்போ இந்த போமுடைய பிகினிங்கில் சொல்லியிருக்கிறாங்க, எஸ்கேப் டு அ டனல் அப்படிங்கிற ஒரு டைட்டலோட ஸ்டார்ட் ஆகுது. டனலுக்குள்ளே ஒரு சோல்ஜர் விழுந்துட்டார் அப்படின்னா வார் ஃபீல்டு, அதாவது போர்க்களத்திலேருந்து தப்பிச்சு ஒரு டனலில் விழுந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி ஒருத்தவங்க அந்த வார் ஃபீல்ட்லேருந்து தப்பிப்பாங்கன்னா, இறந்தால் மட்டும்தான் தப்பிக்க முடியும். ஒரு வாரில் சண்டை நடக்குதுன்னா அதில் எப்படி எஸ்கேப் ஆகுதுன்னா ஒன்லி பை டையிங். இப்போ ஒருத்தர் எனிமி சோல்ஜரால் இறந்து போயிட்டார்னா, எனிமி சோல்ஜர் இவரை கொண்டுட்டார் அப்படின்னா எஸ்கேப் ஆகலாம் வார்லேருந்து. இல்லைனா சண்டை போட்டே இருக்கணும், உயிருக்கு போராடிட்டே இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட இறந்த ஒரு சோல்ஜர் டனலுக்குள்ளே விழுந்துட்டார். டனல்னால் ஒரு சுரங்கம் மாதிரி. அந்த சுரங்கத்தை என்ன சொல்கிறாங்கன்னா நரகம்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ நரகத்துக்கு விழுந்துட்டார். The speaker feels as if he has escaped the battle and descended into a deep dark tunnel shaped by past wars. இப்போது இந்த போம் சொல்லக்கூடிய இந்த நரேட்டர் யாரும் இல்லை, இந்த போய்ட்டு வில்ஃப்ரெட் ஓவன் தான் நரேட்டர். இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த வார் எனக்கு பிடிக்கலைனாலும் கூட நான் சண்டை போட்டுட்ருக்கேன், எப்படியாவது இதில் எஸ்கேப் ஆகும்னு நினச்சிட்டு என்ன பண்ணிட்டேன்னா நான் ஒரு டனலில் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போது டனல்னால் இந்த இடத்துல நமக்கு தெரியும் ஹெல்லு தான் ஒரு சுரங்கம் மாதிரி இருட்டாக இருக்கும். அதில் விழுந்துட்டேன்னு சொல்கிறாரு. அது எப்படி இருக்குன்னா, டெசண்டட் இன்டு அ டீப் டார்க் டனல் ஷேப்டு பை பாஸ்ட் வார்ஸ். அந்த நரகம் எப்படி இருக்குது அப்படின்னா, இதற்கு முன்னாடி நிறைய போர் நடந்திருக்கு, அதில் நிறைய பேர் இறந்துருப்பாங்க, அவங்க எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. அந்த இறந்து போனவங்க எல்லாம் அந்த ஹெல்லுக்குள்ளே இருக்கிறாங்க, டனலுக்குள்ளே இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த அந்த டனலே உருவாகிருக்குது அப்படின்னா அந்த ஹெல்லு. அப்போது வாரில் சண்டை போட்டவங்க எல்லாம் ஹெல்லுக்கு தான் போவாங்கன்னு சொல்கிறாரு. ஏன்னா வாரில் ஒருவருக்கொருவர் கொண்டுப்பாங்க. ஒருத்தர் இன்னொருத்தர் கொள்ளுவார், அவர் இவரை கொள்ளுவார். ஸோ இவங்களுக்கான ஒரு கிஃப்ட்டு என்னென்னா ஒரு ப்ரைஸ் நரகம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். சஃபரிங் சோல்ஸ்.
இப்போது இறந்து போன இந்த சோல்ஸ் எல்லாம் வந்து துன்பப்பட்டுட்டு இருக்குது டனல், அதாவது ஹெல்லுக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, இந்த டனல் இந்த ஸ்பீக்கர் என்கவுண்டர்ஸ் பீப்புள் ஹூ ஆர் ஐதர் டெட் ஆர் சஃபரிங் அன்னேபிள் டு எஸ்கேப் their பெயின். இப்போ இறந்து போன எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு துன்பப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க சோல் வந்து அமைதியாகலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த அந்த தூக்கமின்மை, அந்த வலியிலேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணது, எஸ்கேப் ஆக முடியாது. பிகாஸ் இவங்க இருக்கிறது இப்போ நரகத்தில். நரகம் எப்போதுமே ஒரு வேதனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட மக்களை வந்து இந்த நரேட்டர் பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாருன்னா, அந்த வார் அந்த களத்திலேருந்து டனலில் விழுகிறாரு. விழுந்து உள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அந்த இறந்து போனவங்கலாம் இருக்கிறாங்க. அவங்கள மீட் பண்ணார். அவங்க யாரும் இல்லை, இதற்கு முன்னாடி நடந்த வாரில் இறந்து போனவங்க, அவங்க கொல்லப்பட்டவங்க அப்படின்னு. பிட்டிங் என்கவுண்டர், அந்த என்கவுண்டர், அதாவது என்கவுண்டர்னா பார்க்குறது, மீட் பண்ணுறது. இப்போ 2 சோல்ஜர் மீட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய அந்த சுச்சுவேஷன் ரொம்ப பாவப்படுற மாதிரி தான் இருக்குது. எப்படின்னா, ஒன் ஆஃப் த ஸ்லீப்பர்ஸ் awakens and recognizes the speaker lifting his hands in a sad pitying gesture as if to bless him. இப்போது இந்த நரேட்டர் வந்து அந்த நரகத்துக்குள்ளே இருக்க நிறைய பேர் இறந்துருக்காங்க. அதில் ஒருத்தரை வந்து இவர் பார்க்குறாரு நரேட்டர். இவர் யாரை பார்க்குறாரோ அவர் இவரை பார்க்குறாரு. ஸோ 2 பேருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த ஆல்ரெடி நரகத்தில் இவரை பார்க்குறாரா இல்லையா, அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, இவரை பார்த்தோன்னே தன்னோட கைகளை தூக்குறாரு. அவர் ரொம்ப எப்படி இருக்காருன்னு, செத்து உடம்பெல்லாம் ரொம்ப மெலிஞ்சு போய் சதை இல்லாமல் ரத்தம் இல்லாமல் பயங்கரமாக ஒரு கோஸ்ட் மாதிரி காணப்படுறாரு. அவர் வந்து இந்த நரேட்டரை பார்த்து கையை தூக்கவே முடியல. ரொம்ப ஏதோ சாப்பாடுக்கே வழி இல்லாத மாதிரி, சாப்பிட்டு பல நாள் ஆன மாதிரி, ரொம்ப வறுமையில் இருக்கிற மாதிரி அவர் உருவம் இருக்குது. கையை தூக்க முடியாமல் தூக்கி இவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியே நரேட்டரை பார்த்து அவர் தூக்கி அப்படியே மெதுவாக நடந்து இவர் நோக்கி வராரு. ஹெல்லிஷ் செட்டிங். இப்போது அந்த ஹெல்லோட செட்டிங் எப்படின்னு சொல்கிறாரு. த அட்மாஸ்பியர் ஆஃப் த டனல் ஃபீல்ஸ் லைக் ஹெல். ஸோ ஸ்லோலி இந்த நரேட்டருக்கு புரிய வருது, நம்ம டனலுக்குள்ளே விழுந்தது வந்து இது ஹெல்லு, நிறைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த அட்மாஸ்பியரை பார்த்து வேறு புரிஞ்சுக்கிட்டாரு. வித் நோ சவுண்ட் ஆஃப் பேட்டில் பட் அன் ஓவர்வெல்மிங் சென்ஸ் ஆஃப் ஃபியர் ஆன் த சோல்ஜர்ஸ் ஃபேஸ். இப்போ டனலுக்குள்ளே விழுந்த உடனே வார் சத்தம் எதுவுமே கிடையாது. வாரில் ஜென்ரலாக நடக்கக்கூடிய சத்தம் எதுவுமே இல்லாமல் ஒரே பயமாக அழுகையாக கேட்குது இந்த டனலுக்குள்ளே. ஏன்னா எல்லாருமே இறந்து போனவங்க. எப்படி இறந்தவங்க? வாரில் சண்டை போட்டு இறந்தவங்க. ஸோ அவங்க வந்து அந்த குழிக்குள்ளே பார்க்குறாரு. Shared hopes. The soldier reveals that both he and the speaker had similar hopes, but now both are lost to the horrors of war. இப்போ 2 பேருமே சிறு வயது தான். ஒரு 21 வயசு இருக்கும் 2 பேருக்குமே. ஆனால் இவங்க வாழ்கிறதுக்கு பல வருஷம், இன்னும் நிறைய, இன்னொரு 80-90 வருஷம் வரைக்கும் வாழலாம். ஆனால் வாரில் வந்து ஈடுபட்டதுனால அவங்க 21 வயசில் இறந்து போயிட்டு தான் நினச்சி சொல்கிறாங்க. இன்னும் வாழ்கிறதுக்கு நிறைய வருஷங்கள் இருந்து நம்ம எல்லாம் வீணடிச்சிட்டுமே, இந்த வார்னால நம்ம லைஃப்லாம் போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஹோப்லெஸ்ஸாக 2 பேருமே மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறத சொல்கிறாங்க. ஷேர்டு ஹோப்னா இவங்க 2 பேருடைய ஹோப்பு ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த நரேட்டரும் ஒரு சோல்ஜரு, இந்த நரேட்டரை பார்க்கக்கூடிய அந்த உள்ளே இருக்கிறவரும் சோல்ஜர். 2 பேருமே சோல்ஜர் தான். 2 பேருமே 21 வயசு, 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. வார்னால தான் நம்ம வாழ்க்கையே போயிடுச்சு. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ வருஷங்கள் நம்ம செலவு பண்ணியிருந்துருக்கலாம், நம்ம வாழாமல் விட்டுமே அப்படின்னு அவங்க வாருக்கு அகெயின்ஸ்டாகவும் பேசுகிறாங்க. வாரால் வாழ்க்கையே போயிடுச்சுன்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. லாஸ் ஆஃப் பியூட்டி அண்ட் ட்ரூத். இவங்களுடைய அந்த இளம் வயது எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. த சோல்ஜர் ஸ்பீக்ஸ் ஆஃப் த பியூட்டி ஹீ சாட் இன் லைஃப், நாட் ஃபிசிக்கல் பியூட்டி பட் அ டீப்பர் ட்ரூத் அபவுட் ஹாரர் ஆஃப் வார். இப்போது இந்த வார்னால் நம்ம பியூட்டியை நம்ம இழக்கலை. என்ன பியூட்டினா, ஃபிசிக்கல் பியூட்டியை நம்ம இழக்கலை. ஃபிசிக்கல் பியூட்டி எல்லாருக்குமே அழிகிறது தான். இந்த இறந்ததுனால என்ன உடம்பு எல்லாம் இப்படி போயிடுச்சு அப்படிங்கிறத நினச்சி அவர் சேட் ஆகலை. எதுக்காக அவர் ஃபீல் பண்ணுறாருன்னா, பட் அ டீப்பர் ட்ரூத் அபவுட் த ஹாரர் ஆஃப் வார். வார்னுடைய உண்மைகள் வந்து எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. வார்னுடைய ரிசல்ட் என்ன? இன்னொரு கண்ட்ரி கூட நம்ம சண்டை போடுறோம், அதோட உண்மைத்தன்மை வந்து அது வந்து கடைசியில் வந்து இறப்பு தான் கொடுக்கும், ஒரு அழிவு தான் கொடுக்கும், வேறு எதுவுமே இதில் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த உண்மை தெரிஞ்சிருந்தால் நான் என்ன பண்ணியிருக்க மாட்டேன், இந்த வாருக்கு போயிருந்திருக்க மாட்டேன்னு இவர் சொல்கிறார். வார்ஸ் ஹாரிஃபைங் எசன்ஸ். வார்னோட தன்மைகள் என்ன? வார் எப்படிப்பட்டது அப்படின்னா, த சோல்ஜர் ரிக்ரெட்ஸ் நாட் பீயிங் ஏபிள் டு எக்ஸ்போஸ் த ட்ரூ ஹாரர் ஆஃப் வார் டு த வேர்ல்டு, ஃபியரிங் பீப்புள் வில் கண்டினியூ டு க்ளோரிஃபை ஆர் இக்னோர் இட். ஸோ நிறைய பேர் நினச்சிட்ருக்குறாங்க வார் வந்து ரொம்ப பயங்கரமாக நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் பாராட்டுறாங்க. நிறைய பேர் வார்னாலே பிடிக்காது. ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன் நான் எப்படி இந்த வாருடைய மோசமான தன்மையை நான் எப்படி கூற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்னும் மக்கள் வந்து வாரை பற்றின ரொம்ப பெருமைப்படுறாங்க. வாரில் சண்டை போடுறது, ஆர்மியில் ஜாயின் பண்ணி இன்னொரு நாட்டோட எதிரி கூட சண்டை போடுறத வந்து பெருமையாக நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் சில பேர் அதை வந்து வேண்டான்னு ஒதுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி இந்த வாரை பற்றி பேச முடியும்னு சொல்கிறாரு.
சைக்கிள் ஆஃப் வயலன்ஸ். வயலன்ஸ் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த போருங்கிறதுனால வயலன்ஸ் அதிகமாகிட்டு தான் இருக்குது. ஹி வாண்ட்ஸ் தட் சொசைட்டி வில் கண்டினியூ டு பி ட்ராப்டு இன் வயலன்ஸ் வித் கவர்மெண்ட்ஸ் லீடிங் பீப்புள் அவே ஃப்ரம் ப்ராக்ரஸ் டுவர்ட்ஸ் மோர் வார் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த வயலன்ஸ் நடக்கிறதுனாலயே என்ன ஆகுனா போர் நடக்குது. போர் நடக்கிறதுனால மக்கள் வந்து அவங்க வாழ்க்கை இழக்கிறாங்க. ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் போகுது. ஒரு நாட்டோட வளர்ச்சி வீணாகுது. அதனால் பேரழிவுகள் தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. A life full of potential. The soldier reflects on his lost potential, his wisdom and courage, and the good he could have done if he hadn't died in battle. நான் மட்டும் இந்த வாரில் இறக்காமல் இருந்தால் எனக்கு இருக்கக்கூடிய இந்த நாலேஜ், இன்டெலெக்சுவாலிட்டி, விஸ்டம் எல்லாமே இந்த சொசைட்டிக்கு பயன்படுத்திட்டு இருப்பேன். இந்த சொசைட்டியின் மக்களுக்கு ஒரு சேவை செஞ்சுருந்துருப்பேன். நல்ல நல்ல போதனைகளை நான் டீச் பண்ணியிருந்திருக்கலாம். அதற்கு பதிலாக அந்த வாரில் சண்டை போட்டு நானும் என்னோடய லைஃப்பை இழந்து, என்னை எனிமியவும் நான் கொன்று அவர் லைஃப்பையும் இழந்து, இந்த மாதிரி ஒரு எதுக்குமே உதவாத மாதிரி ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுறாரு. ஃபைனல் ரெவிலேஷன். கடைசியில் என்ன அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னு சொல்கிறாரு. த சோல்ஜர் ரிவீல்ஸ் ஹீ இஸ் த எனிமி சோல்ஜர் த ஸ்பீக்கர் ஹில்டு. இப்போ தான் வந்து அந்த நரேட்டர் வந்து அந்த ஹெல்லில் ஒருத்தரை பார்த்தாரா இல்லையா, இவர் அதாவது அவர் கையை தூக்கி இவர் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அவரை வந்து யாருன்னு கண்டுபிடிக்கிறார். அவர் யார் அப்படின்னா, இவர் யாரை வந்து அந்த வாரில் கொன்னாரோ அவர் தான் இவரை பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து இவர் வந்து கொன்னார். இப்போ யார் வந்து இவரை கொன்னாரோ அவரை வந்து பார்க்குறாரு. 2 பேருமே சந்திக்கிறாங்க. ஸோ இவரால் அவர் செத்தார், அவரால் இவர் செத்தாருங்கிற மாதிரி 2 பேரும் பார்த்து 2 பேரும் தாங்க செஞ்ச தப்பை உணர்ந்து ரொம்ப வேதனைப்படுறாங்க. ரெகக்னைசிங் ஹிம் பை ஹிஸ் ஃப்ரான் டியூரிங் த ஃபைட் அண்ட் அக்செப்டிங் டெத். ஸோ 2 பேருக்கும் இடையில ஒற்றுமை இல்லாமல், ஒரு சகோதரத்துவம் இல்லாமல் 2 பேருமே அடித்து கொன்று 2 பேருமே செத்து போயிட்டாங்க. ஸோ அதற்கான விளைவு தான் வந்து மரணம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த ஸ்ட்ரேஞ்ச் மீட்டிங்கிற போம் வந்து வில்ஃப்ரெட் ஓவன் எழுதியிருக்கிறாரு.